Welcome to Stepstone Promoters வழங்கும் நண்பேண்டா. சொந்த வீடு வாங்க, ஸ்டெப்ஸ்டோனுக்கு வாங்க. Co-presented by Meet and Eat. Come to life, come to me. And எப்பவும் போல கலகலப்பான ஒரு நண்பேண்டா உங்களுக்கு வழங்குறதுக்காக நான் உங்க ஆர்ஜே விக்னேஷ், டாம் ஃப்ராங்க் and எங்களுடைய டிஜே டெஸ்க்ல டிஜே சாம் and ஹினி. ஹாய். என்ன ஹாய்? என்ன நல்லா தானே போகுது, நல்லது தானே நடக்குது, இங்க சந்தோஷமா தானே இருக்கும். நல்லா சொல்லு, எனர்ஜெட்டிக்கா சொல்லு. எனர்ஜெட்டிக்கா தானே? இப்ப பாருங்க. ஹாய் ஜனா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எங்க சென்னை அங்க இருக்கு. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஒண்ணு எனர்ஜினா கத்த வேண்டியது, இல்லைன்னா ஹாய் அப்படிங்க வேண்டியது. ஆனால் எங்க இருந்து கத்துக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க ஐயா. இவங்க கத்துனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கான்செர்ட்லாம் இந்த சிங்கர்ஸ்லாம் பாடுவாங்க பாத்திருக்கீங்களா? ஓ, அது மாதிரி எதையாவது பார்த்துட்டு வந்து அப்படி கத்திட்டு இருக்கியா? மொரே பேரு ஐயா. இந்த மாதிரி பாடக்கூடிய சிங்கர்ஸ் வந்து நம்ம ஒரு 3 கேட்டகரியா பிரிக்கலாங்க. எப்படி? அதாவது ஒரு பாட்டுக்கு எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க மட்டும் பாருங்களேன். பாட்டு போடு டிஜே. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், உயிரை கிள்ளாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துணியை கேட்டேன், வலிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன். இவ்வளவுதான். அது எவ்வளோ எக்ஸ்பிரசிவான பாட்டுனாலும் சில பேர் அப்படியே பச்சை கை மாறாம பாடுவாங்க. சோ இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்கு. எப்படி? ஓகே, அப்படியே இதுக்கு ஆப்போசிட் கேட்டகரி. ஐயா, சாதாரண பாட்டா உம்னு கத்தி பாடுற. அதேதான் இப்ப பாருங்க. என் காதல் புரியலையா, உன் நஷ்டம் வந்தேனோ, என் கனவு கலைந்தாலும் நீ இருந்தா என் பேரோ, நீ தொட்டா இடமெல்லாம் எரிகிறது நான் பேரோ, நான் போகும் நிமிடங்களை உனக்காகும் நான் பேரோ, நிஜம் தேடி பயங்கர அவங்களுக்கே அது நடக்கிற மாதிரி பாடுவாங்க. ஐயா, இடையில ஹார்ட் அட்டாக்லாம் வராதா? தெரியலையா, பாக்குற நமக்கே வர்ற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் அதை பாத்துக்கிட்டு இருந்தோம்னா. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்கு. பாட வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்ட், நிறைய இத பாத்திருக்கீங்களா? இப்ப பாருங்க எப்படி தெரியுமா இருக்கும் அது. Come on Chennai, எப்படி இருக்கீங்க? யா 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 boys, come on. கேக்கல? யா. ஒரு மாலை இளவெயில் நேரம் சாப்பிட்டீங்களா? இலையுதிர் காலம் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், அவள் முகம் பார்த்தேன். சிங்கலாம் 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 தானே. எப்ப பாட்டு அவங்க பேசுறதுக்கு நடுவுல நீ பாட்டை கண்டுபிடிச்சுக்கணும் தேடி. ஓ, இங்க பாட்டு பாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மியூசிக் மட்டும் தான் போகும். ஆமா, இது ஒரு கான்செப்ட். ஸோ இப்படி வந்து சிங்கர்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸா ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய வகையான சிங்கர்ஸை நம்மளால பார்க்க முடியும். ஆனா என்ன தெரியுமா ஒரு விஷயம், ஒரு சிங்கரா ஒரு பெர்ஃபார்மரா வந்து ஒரு ஸ்டேஜ் ஏறும்பொழுது அந்த கூட்டத்தை அப்படியே வசீகரிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்காங்க. இது ஒரு சாதாரணமான விஷயமும் கிடையாது. இப்படி ஒரு மிகப்பெரிய டாஸ்கை செஞ்சு அதில் நிலைநிறுத்திக்கிறது அப்படின்றது இன்னுமே மிகப்பெரிய விஷயம். அப்படி தங்களை நிலைநிறுத்திக்கிட்ட 3 நண்பர்கள், அவங்க தான் இன்னைக்கு நம்மளுடைய நண்பண்டா செட்ஸ்க்கு வரப்போறாங்க. யாரா இருக்கும் சொல்லுங்க? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் சிங்கர்ஸ் தான் எல்லாருக்கும் தெரியும். செம்ம, அப்படியே கற்பூர மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. தேங்க்யூ. திட்டுவாங்க, காரி துப்புவாங்க. சரி, ஓகே. So without further delay, let's welcome ராகுல், நம்பியார், ஆலாப், ராஜு and ரஞ்சித். மழை தீரந்து தாவும் நதியலை நான், மனம் தீரந்து கூவும் சிறு குயில் நான், இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது. வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஓகே, ஸோ உங்களை வந்து ஒரு சிங்கர்ஸாக தான் எல்லாருக்கும் தெரியும். பட் வந்து நீங்கள் மிகச்சிறந்த நண்பர்கள் அப்படின்றதையும் மக்களுடைய நண்பண்டா அப்படின்றதையும் காட்டுறதுக்கு தான் இந்த ஃப்ரெண்ட் ஜோன். சில ஏவிஸ் இங்கே இருக்குது. அதில் சில முக்கியமான நபர்கள் உங்களை பற்றி பேசியிருக்காங்க. அந்த ஏவி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏவி ஃபார் இங்கி பிங்கி பாங்கி, ஆலாப்னுடைய ஏவி. அதாவது அலப் என்றால் ராஜு, ராஜு என்றால் அலப், அலப் என்றால் அலாபனை, அலாபனை என்றால் அலப், அலாபனையும் அலப்பும் சேர்ந்ததுதான் இந்த ராஜு. இசை சில பேருக்கு வாயிலிருந்து வரும், சில பேருக்கு மூக்கிலிருந்து வரும், சில பேருக்கு மூலிலிருந்தும் வரும்.
ஆனால் ஆலப்பிற்கு சரி விடுங்க, அது ஏன் நான் சொல்லிக்கிட்டு, அது கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு வரமாக இருக்கட்டும். ஆலப், உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஏன் கம்மியான படத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து கம்மியா பாடுறீங்க? உண்மையில் கம்மியான படங்களை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களா, இல்லை கம்மியான பேர் தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறார்களா? அந்த கேள்விக்கு பதில் அதுக்கு பதில் வேற சொல்லுமா? அதாவது எனக்கு பார்த்து கதைக்கலான்னு வச்சோம்மா 10 வருஷம் ஆச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. என்ன பண்ண எனக்கு தெரியாது. கட்சி 2-3 பார்த்து ஹிட் ஆச்சு, மிஸ் ஆச்சு. மிஸ் ஆனது தான் அதிகம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிஸ் ஆனதுக்கா? இல்ல அதையும் மீறி கூப்பிடுறதுக்கு அவரை வச்சு அந்த செஞ்சீங்க பாருங்க. அந்த ஸ்டார்டிங்க வேற level. கைப்புது 10 பத்தம் என்னது 10 பாட்டு தான் பாடி இருக்காரு. அதை வச்சு பிளேபேக் சிங்கர்னு முத்திரை கடிச்சிச்சு. சூப்பர். மிஸ் அவர் பாருங்க எவ்வளவு சூட்டியா 10 பாட்டு தான் பாடி இருக்கேன், நீ பிளேபேக் சிங்கர்ங்கிறாங்க. செம்மையா இருக்கு. சரி, ஓகே, டன். ஸோ அடுத்ததான் ராகுல் அவர்களை பத்தி ஏவில. ராகுல் நம்பியார் பத்தி திடீர்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றதுனே தெரியல. அவர் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்கேன்னு அதை பெருமையா சொல்றதா, இல்ல ஒரே ஒரு பாட்டு தான் பாடியிருக்கேன்னு வெக்கப்படுறதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா ஸ்டைல் இல்லாம பாடுறதையே ஒரு ஸ்டைலா பாடுறாருன்னா அது ராகுல் நம்பியார் தான். சொல்லுங்க ராகுல், நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட எந்த பாட்டு நான் இன்னும் நல்லா பாடிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அது எல்லாமேங்க. இல்ல அவங்களோட எந்த பாட்டு அவங்க நல்லா பாடி இது நல்லா பாடி இருக்கலாம் தானே கேக்குறேன். அவங்க ஆமா, ஆமா. இன்னும் கொஞ்சம் நல்லா பாடி இருக்கலாம் அப்படின்னு நான் எப்படிங்க சொல்ல முடியும்? அவர் பாடின பாட்டு தைரியமா சொல்ல பாருங்க. பயப்படாத, பயப்படாதா. நான் அவரோட ஒரே ஒரு பாட்டு தான் பாடி இருக்கேன் ஓகே. லைஃப்லயே. எந்த குதிரையில் வருவான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டே அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பாடி இன்னும் கொஞ்சம் நல்லா பாடி இருக்கலாம், அவ்வளவுதான். என்ன பாட்டு என்ன சொல்றோம்? இன்னொரு கேள்வி. நான் வாங்கின எல்லா அவார்ட்ஸையும் திருப்பி கொடுத்துட்டு நான் ஏதாச்சும் வாங்க முடியும்னா நான் உங்களோட கான்சர்ட்டுக்கு டிக்கெட்ஸ் தான் வாங்குவேன். நீங்க சொல்லுங்க ராகுல், உங்களோட அவார்ட்ஸ் பத்தி. அதை எப்படியெல்லாம் வாங்குனீங்கன்னு? காசு கொடுத்து வாங்கல. ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 2, கையில கூட வாங்கல. ஏன்? ஏன்னா நான் அப்போ யூஎஸ்ல இருந்தேன். என்னோட ஃபிலிம் ஃபேர் அவார்ட் நான் ஒன்று வின் பண்ணேன். அந்த டைம்ல நான் யூஎஸ்ல இருந்தேன். அம்மா அப்பா தான் போய் கலெக்ட் பண்ணாங்க. சோ லெட்டர் எழுதி கொடுத்துட்டீங்க. அவார்ட் கொடுக்கறதுக்கு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. நான் வரலன்னு அதை எனக்கு கொடுக்காம இருந்துறாதீங்க ப்ளீஸ். எங்க அம்மா அப்பாவே அனுப்புறேன். வேற யாரா அனுப்புறேன். சூப்பர், கிரேட் கிரேட் கிரேட். அடுத்ததாக ரஞ்சித் அவர்களுக்கான ஏவி. டிஎஸ்பின் சொன்ன உடனே சரி கமா பதனிசா சே கமான் கமான் சே ஜல்சா அப்படின்னு நினைப்பாங்க. பட் சரிகமாவை முதல்ல கண்டுபிடிச்சதும் அவர்தான், அண்ட் முதல்ல ஜல்சா பண்ணதும் அவர்தான். யூனோ ஒன் திங், எனக்கு ஜல்சாவை முதல்ல சொல்லி கொடுத்ததும் அவர்தான். இஸ் a most comfortable singer for me. ஓகே ரஞ்சித், உங்களுக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுள் மியூசிக் டைரக்டர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஓகே. அவருக்கு நீங்க தான் கம்ஃபர்டபிள். எனக்கு அவர்தாங்க. ஐ லவ். ஓகே ஜோக்ஸ் அபார்ட், நாங்க இப்பதான் ஒரு டூர் முடிச்சோம், ஒரு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து டூர். அதாவது நான் அதுக்கு முன்னாடியே ஐ லவ் டிஎஸ்பி, ஐ லவ் ஒர்க்கிங் வித் ஹிம். பட் அதுக்கப்புறம் ஆக்சுவலி ஐ திங்க் என்னோட மரியாதை அவருக்கு வந்து ஜஸ்ட் மல்டிப்ளைட் இன்டு மல்டிபிள் ஃபோல்ட். ஸோ இஸ் டெஃபினெட்லி மை ஃபேவரட். ஓகே. கரெக்டா நீங்க எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா ஒருத்தரை வந்து கரெக்டா பிடிச்சிருக்கீங்க. தூக்கிட்டோம்ல. அதான் இன்னொரு கேள்வி வச்சிருக்காரு. Lot of people told me நான் ஸ்டேஜ்ல ஓவரா சீன் போடுறேன்ட்டு. கம் ஆன் ரஞ்சித், நீங்க சொல்லுங்க, நான் ஸ்டேஜ்ல அப்படியே சீன் போடுறேன்? ஐயோ அப்படியா? சொல்லுங்க. நீங்க வேற ரொம்ப சிங்கிளா இருக்கேன்னு சொன்னீங்க அவரு கூட. சொல்லி நானே மாட்டிக்கிட்டேன். he is a true rock star. ஏன்னா he's a complete entertainer. டான்ஸ் பண்ணுவாரு, பேசுவாரு, ஜோக்ஸ் அடிப்பாரு. லைக் இட்ஸ் a complete மசாலா. அதுவே ஒரு ஃபுல் மூவி மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தட் வே. ஐயா இவர் சொல்றத பார்த்தா ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கு போல. அதாவது ஒரு சோலோ, மோஸ்ட்லி ஒரு சோலோ. இல்ல நான் கொஞ்சம் அப்படிதாங்க. என்ன ஒரு மந்த்துக்கு நீங்க கான்ட்ராக்ட் போட்டு புக் பண்ணீங்கன்னா நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் விசுவாசமா ஒரு 1 year வரைக்கும் இருக்கும். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் நான் விசுவாசமா இருக்கேன் அப்படி. சரி, ஓகே. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்கடா.
₹1,00,000 கான்ட்ராக்டா பிரதர்? சரி விடுங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம நிறைய பேசிட்டோம். நீங்கள் அவங்கள பற்றி பேசிட்டீங்க, உங்கள்கிட்ட கேட்ட கேள்விகள் பதில் சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஒரு வித்தியாசமாக பதில் சொல்ல போகிறீங்க. அதை நான் மொழிபெயர்த்து மக்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ரவுண்ட் பேர் வாயை மூடி பேசுவோம். வாயை மூடி பேசுவோம். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? அவர் தான் பயங்கரமான ஒரு தம்ஸ் அப். அவர் தான் பெஸ்ட் ஆக்டர் வேறங்க எங்களுக்கு. அப்படியா? எமோஷன்ஸ்லாம் பாருங்க இப்ப எப்படி வரும் பாருங்க. ஆனா வாயை மூடவே மாட்டார், அதான் பிரச்சனை. அதனால தான் அவருக்கு தான் இந்த ரவுண்டே. வாயை மூடி பேசவும். உங்க 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்க. 3 பேரும் வேற லெவல், தெய்வ லெவல். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருப்போம். எப்படி சொல்றதுன்னே தெரியல. சொன்னா ஒரு மாதிரி அசிங்கமா சொல்லணும். அதான் நல்ல வார்த்தையில எப்படி பிரதர் சொல்றது? அப்படியா? ரஞ்சித்தும் நானும், ரஞ்சித் இருக்கானே என்னைய கடவுளா பார்க்குறேன். கடவுளா பார்ப்பானா? நீங்க ரஞ்சித்தை கடவுளா பார்ப்பீங்க அவர் முன்னாடி. இவரு ஆலப்பு வேஸ்ட் வேஸ்ட். என்ன வருதே மனசுல இருந்து. நீங்க ஆலப்ப அடுத்து கொல்லணும் போல இருக்கும், பார்த்தாலே இரிட்டேட் ஆகும். நானும் ஆலப்பும் பயங்கரமா சண்டை போட்டுக்குவோம். காரணம் ரஞ்சித்தா இருப்பாரா? அவர் தான் 2 பேரையும் சேர்த்து வைப்பாரு. இது என்ன வேலை? எப்படா இது ஒரு தடவை கூட பண்ணவே. அப்புறம் அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னத்த சொல்ல அப்படிங்கிறீங்களா? சரி, இப்ப சொல்லுங்க, வார்த்தையில சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? அதேதானா? எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அடுத்து ரஞ்சித் அவர்கள், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. எனக்கு என்ன 1 2 1000 1500 இருக்கு. எதை பத்தி சொல்றது? நீங்க கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. பாருங்க, நீங்க யூ ஆர் டாக்கிங் irrelevant. எப்படி உங்க ஒய்ஃப் தான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாதான் நீங்க ஒரு கிடைக்கும். இங்க பாருங்க. சரி, ஃபீமேல் சிங்கர்ஸ் பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு இருக்க ஃபீமேல் சிங்கர்ஸ் பத்தி. எல்லாருமே சூப்பரா, செம்மையா பாடுறாங்க எல்லாரும். இங்க இருந்து ஒரு பிரிண்டருக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. உண்மையெல்லாம் அதுல பீப் தான் வரும். என்னங்க சொல்றது, அவ்வளோ ஒன்றும் பெருசா அவங்க பண்ணிடல, அதனால நான் சொல்லலை. அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் சொல்ல விரும்பல. சரி, ஓகே, முடிச்சுக்குவோம். நீங்க சொல்லுங்க, ஃபீமேல் சிங்கர்ஸ் பத்தி என்ன சொல்ல வந்தீங்க? நல்லா பாடுறாங்க, they doing a great job. அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஆலாப் தான் பயங்கரமா மாட்ட போறாரு. ஆலாப் அவர்கள் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் பத்தியும் ஜிவி பிரகாஷ் பத்தியும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாரிஸ். காட்ஃபாதர். வாயிலாம் அசைக்க கூடாது. இங்க பாருங்க. ஹாரிஸ் எப்படி? ஹாரிஸ் தொண்டையில இருந்து பாடுவாரு. உங்களை பாட வச்சவர். ஏன் அதுக்கு முன்னாடி சரஸ்வதி மாதிரி எதுவும் உங்களுக்கு வர கொடுத்தாரா? பயங்கரமா வாசிப்பாரு, கிட்டார் வாசிப்பாரு அவரு. நீங்களும் வாசிப்பீங்க படத்துல. அவருக்கு இவரு தான் வாசிச்சிருக்காரு. நீங்க கிட்டார் வாசிச்சிருக்கீங்க அவருக்கு. பாடி இருக்கீங்க, நீங்க பாடி இருக்கீங்க, நீங்க மூடி இருக்கீங்க. நான் சொல்ல மாட்டேன் அத. இன்னொருத்தர் நெக்ஸ்ட் டே ஜிவி பிரகாஷ். நெக்ஸ்ட் டே ஓரளவு சுமார். ஆட்டிடியூடா? ஆட்டிடியூட், செம்ம ஆட்டிடியூட். அவருக்கு பாடவும் வராது, மியூசிக் போடவும் இல்லையா? ஐயோ, நான் சொல்லலைங்க, நான் தான் சொன்னேன். அவர் ஹீரோ நடிக்கிறத பத்தி சொல்லுங்க. அப்பப்பா, அடேங்க அப்பா, அப்படியே நடிச்சுட்டாலும் அதான் நீங்க கொடுத்த ரியாக்ஷனுக்கு அர்த்தம் அப்படின்னு. நடிக்கணும், அவர் தான் நடிக்கணும், வேற வழியே இல்லை. என்ன பண்றது? ஐயா, ஓகே, தட் சோ நாங்க எப்பவுமே சொல்றேன் பண்ண கூடாதா? இப்போ மத்தவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தீங்க. நீங்க நினைச்சதா சொன்னோம்னு நினைச்சேன். இல்லையா? அப்படி இல்லையா? ரெண்டு மூணு விஷயங்கள் இல்ல. ஹாரிஸ் சார் வந்து
நான் சொல்ல வந்தது அவர் தான் என்னோட காட் ஃபாதர். ஏன்னா சிங்கராக அவர் நான் அங்கீகாரம் கொடுத்தாரு. இப்படின்னோடனே அவரு சர்ச்சு பாட்டு அப்படி யோசிச்சு அது உங்க interpretation. சரி, அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. ஸோ என்ன சிங்கராக அந்த ஒரு அங்கீகாரம் கொடுத்தது அவர் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் பேஸ் கிட்டார் வாசிச்சிருக்கேன் அவருக்கு. ஸோ அதை இப்படிலாம் நோண்டி காமிச்சேன். அவர் அதுக்கு என்னெல்லாம் சொன்னாரு. எங்களுக்கு கிட்டாரே தெரியாது, நீங்க பேஸ் கிட்டார்னா நீங்க இப்படி பண்ணதை வச்சு நான் பேஸ் கிட்டார்னு கண்டுபிடிக்கணும். அந்த லென்த்தை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும் அது பேசிக். ஜிவி வந்து நான் என்ன சொன்னேன்னா இது செம கூல் கேரக்டர் அப்படின்னு சொன்னேன். ஆட்டிடியூட் சொன்னீங்க, அவருக்கு ரொம்ப செம ஆட்டிடியூட், கிரேட் ஆட்டிடியூடுன்னு ஆட்டிடியூடுக்கு நல்ல அர்த்தமும் இருக்கு. அவ்வளவுதான். சூப்பர், நன்றி. தேங்க்யூ. ஓகே, மக்கள் உங்ககிட்ட ஜென்ரலாக சிங்கர்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டி கிட்ட கேட்கறதுக்குன்னு சில கேள்விகள் வச்சிருப்பாங்களா? அவங்க மனசுல தோணும் உங்களை எங்கேயாவது பார்த்தா கேட்கணும், அந்த மாதிரி கேள்விகளை லைன் அப் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க யார் வேணா பதில் சொல்லலாம். ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க ஒரு பாட்டு பாட போறீங்க, அந்த பாட்டு எங்கேயோ இருந்து திருடுனது தான் உங்களுக்கு நல்லா தெரியுது, நீங்களே கேட்டிருக்கீங்க அந்த ஒரிஜினல். இது வந்து மக்களா கேட்ட கேள்வி. இல்லைங்க, மனசுல தோணும்ல, உங்களை பார்த்தா என்னைக்காவது இந்த கேள்வியை கேட்டு தோணும். இந்த மாதிரி மக்களுக்கு நல்லாவே கண்டிப்பா தோணும். சரி, தெரிஞ்சிருச்சு. எப்படி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவீங்க? சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஏன் இப்படி பாட்டுங்க வருது? நான் சொல்ல மாட்டேங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க. என்னடா நான் சொல்ல மாட்டேன். என்னது they are asking you. அதான் நான் சொல்ல இல்லடா, நான் சொல்ல மாட்டேன்னா அப்படி ஒரு பாட்டு இருந்தா நான் அது இது நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் சார்லாம் சொல்ல சொல்ல மாட்டேன். மாட்டீங்க. நான் புதுசு பாட்டுக்கு மாதிரியே என் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாடிட்டு இல்ல எதுவுமே சொல்ல மாட்டோம். என் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். நீங்க யூஸ்வலா பேமெண்ட் அதுக்கு அப்புறம் தான் வாங்குவீங்கல்ல? ஆமா. அதனால இந்த வேலை இருக்கு நமக்கு. சரி, ஓகே. ஸ்டேஜ்ல பாடும்போது ஏன் ஒரு பாட்டை அவ்வளோ லென்த்தா பாடுறீங்க, இல்ல மாத்தி மாத்தி பாடுறீங்க? இது ஒரிஜினலா படத்துல பாடினவங்க வேற நாங்க. அது ஒரிஜினலாவே பாடினா சிடி போடுறான் போல இருக்கு. அப்படி வேற கேக்குறாங்க இப்பெல்லாம் நிறைய கேள்வி. இது சிடி மச்சான், இது வந்து ஒழுங்கா வாசிக்கலடா இவங்க எல்லாம். சிடி பேர் அதே மாதிரி இருக்கு. என்ன சொல்றாருன்னா குரல் கூட அது மாதிரி இருக்கு. பின்னாடி பீஜம் அதை நான் கொஞ்சம் மாத்தி வாசிச்சா இல்ல ஏதோ விஷயமா. இவர் என்ன சொல்றாருன்னா அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பாடுவாராம். பெர்ஃபெக்ட்டா நான் லைவ்ல உண்மையா தான் பாடுறேன் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நான் பாடுறனால எனக்கு அப்படி இல்ல. பெர்ஃபெக்ட்டா தான் வரும். நான் கொஞ்சம் இம்பர்ஃபெக்ட். இல்ல அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் அதுவும் ஒரு ரீசன். நிறைய என்ன நம்ம புதுசா ஏதாவது பண்ணலாமே, நம்ம பாட்டு தானே, நம்ம பாடின பாட்டுங்கிறதுனால அதே ஒரு 4 விதமா 5 விதமா பாடி ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். சிடி போட்டுருவீங்க? இல்ல எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சீக்கிரமா போர் அடிக்கும். ஸோ நான் எப்பவுமே சாங் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மேல எனக்கே பிடிக்காது. ஸோ நானே நிறைய மெட்லிஸ் எல்லாம் அதனால தான் நான் சூஸ் பண்ணேன். உனக்கே பிடிக்காது, நீ பாடும்போது எங்களுக்கும் பிடிக்காது. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. யாராரோ நண்பன் என்று யாரு இந்த டிஜே நீங்க தானா? அப்பா சான்ஸே இல்ல. மியூசிஷியன், சிங்கர் இதெல்லாம் தாண்டி இப்போ உங்களுக்குள்ள இருக்க நடிப்பு திறமையை வெளில கொண்டு வர போறோம். இது நடிகண்டா. ஸோ இதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் யார் கூட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறோம்னா ராகுல் கூட. ஓகே, ஸோ ராகுல், இப்போ வந்து நானும் நீங்களும் ஒரு ஸ்டேஜில் பாட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். இது ஒரு மிக துரதிர்ஷ்டமான விஷயம் உங்களுக்கு. நான் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே மோசமான ஒரு சிங்கர்னு வச்சுக்கோங்க. ஆனால் என் கூட தான் நீங்கள் அது வந்து டூயல் பாட்டு அது நீங்கள் என் கூட தான் பாடி ஆகணும். சரி. என்னை அந்த இடத்துல நீங்கள் திட்டவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. ஏன்னா அந்த ஷோ ஆர்கனைசரே நான் தான். ஆசைப்பட்டு ஒரு பாட்டு நான் பாடுறேன். எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். வணக்கம் தம்பி. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இந்த பாட்டு நான் பாடினேன்னா அவ்வளோதான், எங்கள் ஊரில் அவ்வளோ ஒரு பிரியம் அந்த பாட்டுக்கு என் மேலே. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களே, பாடிடுவீங்கல்ல? இல்லைங்க, கண்டிப்பா நீங்க இல்லை, எனக்கு ஈக்குவலாக பாடணும், அதுதான் இது. நான் ட்ரை பண்ணேன். பசங்கள்கிட்ட கேட்டேன், ட்ரை பண்ண சொன்னார். நான் ட்ரை பண்ணுறேன். ரெடி 1 2 3 4. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? சௌக்கியங்க, நீ நல்லா இருக்கியா? கண்ணு சௌக்கியம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? சௌக்கியம் தான். யாருக்கு சின்ன பூனை நெஞ்சு மோதித்தம் பட்ட பாடு பாத்தியா? பாடுங்க. யாருக்கும் மஞ்சிடாத சிங்கம்னா, துணிஞ்சு பாருங்க மங்கிடாத தங்கம்னா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? அம்மா என்னம்மா நல்லா பாடுறேன். சொல்லுங்க. அவமா கண்ணு சௌக்கியம் தான்ல. தம்பி யாரு பெத்த பிள்ளைன்னு தெரியல, எந்த ஊர்னு தெரியல.
வந்ததுல இருந்து என்னை சௌக்கியமா சௌக்கியமா நீங்க இங்க வேற எவனுமே கேட்கல. டேய் நீ எல்லாம் என்னடா பைப்ல நன்றி தம்பி. வாரம் நீங்க தான் தம்பி வரீங்க திருவிழாக்கு. வருஷம் திருவிழாக்கு நீங்க தான் வரீங்க, நீங்க தான் பாடுறீங்க. ஒரு வருஷம் நம்ம ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று சூப்பர் ஜி. அதான் பண்ணிவாங்க. சரியா? டேய் என்னடா டே செக்கு என்னன்னு பாடா டேய். சூப்பர். அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு திடமான மனசு இருந்தா கடைசி வரல என் கூட பாடினார்னு பார்த்தீங்களா இல்லையா? எங்கேயுமே அவர் கூச்சப்படவே இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? இருந்திருக்கு. ஆக்சுவலி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் இயர் நான் வந்து டொராண்டோ ஒரு ஷோ பண்ணியிருந்தேன். அங்கே வந்து என்கிட்ட லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னாங்க யார் வர போறாங்க உங்களோட பாடுறதுக்கு. கல்பனா அக்கா. கல்பனா அக்கா வந்து என்ன சாங் அது? இருங்க கல்பனா அக்காவை மக்களுக்கு காட்டிட்டே வந்துருவோம். இவங்க தான் கல்பனா அக்கா. பார்த்துட்டீங்களா? இஞ்சி இடுப்பழகியா பாட்டு. பட் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பாட தெரியாது. அவங்களே சொல்லுவாங்க எனக்கு பாட தெரியாது, எந்த விதமான ஸ்ருதி தாளம் எதுவுமே எனக்கு கிடையாது, அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அது பண்றேன்னு சொல்லி நான் சொன்னேன். நாங்கள் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக பண்றோம், நீங்க ஒரு லைன் ஒரு லைன் பாடுங்க, நான் அதுக்கு பதில் நான் பாடுறேன் இஞ்சி எடுத்து. ஸோ அப்படிதான் நடந்தது. ஸோ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இஞ்சீடு இஞ்சி பலகா இஞ்சீடு பலகா அப்புறம் பலகா கல்லை சீரி பலகா அப்புறம் வேற லெவல். அப்படியே கல்பனா அக்காவை பார்த்த மாதிரியே இருந்தது. இப்போ ஆல் அப் ப்ரோ, உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் நடிக்க போகிறீங்க. நான் வந்து நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நான் உங்களோட மேனேஜர். ஓகே, உங்களோட டீம் லீட். என்கிட்ட ஏற்கனவே ஒரு தடவை போய் சொல்லிட்டு ரெக்கார்டிங்க்கு போய் நீங்கள் மாட்டியிருக்கீங்க. ஓகே, அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கும் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு வேலையை கொடுக்குறேன். அப்போன்னு பார்த்து ஒரு மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு கால் பண்ணி உங்களை வர சொல்கிறாங்க 3 மணிக்கு ரெக்கார்டிங்க்கு. அதே 3 மணிக்கு நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். இப்போ மேனேஜர் நான், நீங்கள் என்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும். என்னெல்லாம் சொல்லுவீங்க சொல்லலாம்? இது டெட்லாக் சிச்சுவேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் இது வச்சு செய்யணும். நான் கொலீக்டா, உன் ஆஃபீஸ் கொலீக். இதுதாங்க ரீசன். இவன் தொல்லை தாங்க முடியல, எனக்கு லீவ் எப்படியாவது பர்மிஷன் கொடுத்துட்டாலும் அதுக்கு எடுத்துருவாரு அவர். ஏதாவது பேசி எங்க போற? நீ யாரு? நான் ஸ்டார்டட். ஒரு கால் வந்தது. இந்த கால் வந்துருச்சு. ஓகே, இவரு கால் வந்துருச்சு. அவர் இன்சார்ஜ் ஃபோன் பண்றாரு. நான் கொலீக்டா ஆஃபீஸ். எங்கடா போற? நான் யோசிக்கிறேன், இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெக்கார்டிங் வந்திருக்கு, எப்படி போடுறதுன்னு தெரியல எனக்கு. டேய் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா ஆஃபீஸ்ல? சரி என்ன கிளம்பலையா நீங்க? 3 மணிக்கு அங்க எதுக்கு போகணும்? அது போயிட்டு வந்துருவேன் சார். எது? ஆமா மீட்டிங் போகணும்ல சார். சாரி நான் ஏற்கனவே லேட். நீங்க 3 மணிக்கு போகணும்னு சொன்னீங்க. 3 மணிக்கு ஆக்சுவலா கூப்பிட்டுருக்காங்க, நீங்க போய் அங்க மீட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். கண்டிப்பா சார். ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அது எனக்கு காட்டுங்க, பிரசன்டேஷன் காட்டுங்க. இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார், லாஸ்ட் ஸ்லைட்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நான் போற வழியில லேப்டாப் எல்லாமே பிரச்சனை. இல்ல சார், கொடுத்தா எல்லா வேலையும் பிரச்சனை. நெவர் சார். இன்னைக்கு நான் வந்து காலையிலே நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேன். யார் கிட்ட? அந்த பொண்ணு கிட்ட? இல்ல சார், இல்ல சார், நான் வேண்டற கடவுள் கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு மேனேஜர் வந்து அவர் கொடுத்த டாஸ்க் பக்கா பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு. சோ இன்னைக்கு நான் பரப்பவே மாட்டேன் சார். சரி ஓகே, இப்போ நான் வந்து ஊபர் புக் பண்ணியிருக்கேன் சார். நான் 3 o'clock நானும் வரேன், என் கார்லயே போயிடலாம் சார். அது நல்ல ஒரு வழியில தான் சார் அந்த லாஸ்ட் ஸ்லைட் நான் ரெடி பண்ணனும். உங்க முன்னாடி எனக்கு பயம் சார், என்னால அது பண்ண முடியாது. நீங்க தனியா உட்காருங்க, நான் அந்த பக்கமா போறேன். ஸ்லைடர் ரெடி சார். அப்ப பண்ணி 2 கேப்ல போலாம் சார். என்னங்க 2 கேப்ல போலாம்? கம்பெனி காசுல 2 கேப் என்ன 4 கேப்ல கூட போவியா நீ? இல்ல சார், இல்ல சார், நான் என்ன சொல்றேன் சார், உங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கும். இல்ல ஒரு டென்ஷன் இல்ல, எனக்கு இருக்க ஒரே டென்ஷன் ஆளாப் தான். அதனால பிரச்சனை சரி இல்ல சார், உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் சார். அந்த டென்ஷன் நீங்க தனியா டீல் பண்ணுங்க சார். தனியா தான் டீல் பண்றேன். நீ உட்கார்ந்து வர்க் பண்ணி கிளம்புவோம். தேவலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. I don't have time. ஓகே சார். பாவம் சார் அவரு சார். கேளுங்க சார். இங்க பாருங்க, அலாம் நீங்களே கேட்டா கூட விட்டுருவேன். ஆனா அவர் ஒரு ஆள், நான் அவரை கூட்டிட்டு வரீங்க பார்த்தீங்களா? சரி சொல்லுங்க. இந்த கம்பெனி அந்த வர்க் வந்து எனக்கு கடவுள் சார். எந்த வர்க்? நம்ம வர்க் சார். நீங்க இப்ப போற work? இல்ல சார், நம்ம வர்க் சார். நீங்க கொடுத்திருக்கிற அந்த வர்க். அப்ப என் கூட வாங்க 3 மணிக்கு. அதான் சார், கடவுளை பார்த்தா பயமா இருக்கு சார். நீங்க கொஞ்சம் ஜெகா வாங்கிட்டீங்கன்னா நான் கரெக்டா பண்ணிட்டு ஆக்ஷன் சார் வந்து அவங்க வந்து பயப்படுற அளவுக்கு நான் அவங்க ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் சார். ரஞ்சித், இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு தர்ம சங்கடமான ஒரு சிச்சுவேஷன் தான். இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? லாஸ்டா அந்த மாதிரியா? Worst for last. Reserve the worst for last. அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே ஈக்குவலா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நீங்க பாடின ஒரு பாட்டு ப்ளே பண்றோம், அது தெரியுதான்னு பார்ப்போம். தெரியுதான்னு பார்ப்போமா? ஓகே. ஏத்தி விட்டா ஏறலாம் ஏறலாம் முன்னேறலாம் சுத்தி சுத்தி
என்ன படம் என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா? படிக்காதவன். படிக்காதவன். வெற்றிவேல். ஓகே, தனுஷ்க்கு பாடின பாட்டு. ஓகே, இப்போ ஒரு பாட்டு ப்ளே பண்றோம். இதுக்கு காதல் கீதல் பண்ணி பாருடா, நீ பண்ணா விட்டா காலேஜுக்கு கெட்ட பேருடா, காதலிக்க சொல்லு விடுடா, நீ காதலிச்சா காதலிக்கு சொல்லி விடுடா, பட்டம் கெட்ட நெய்யோ பட்டாம்பூச்சி தான் நம்ம கிட்ட வந்து கட்டுதடா கண்ணாமூச்சி. ஞாபகம் இல்லையா? தலையை குடிச்சு தெரியல. சொல்லி விடுடா சொல்லி விடுடா, இதுல இருந்தாவது நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். நீங்க தானே பாடி இருக்கீங்க. ஆமா அவரே தான். ஓ திஸ் சிம்பு மூவினா? என்ன படம்? ஓகே, நானே சொல்றேன். சிச்சுவேஷன் அதுன்றதுனால சொல்றேன். சரவணா படத்துக்காக நீங்க எஸ்டிஆருக்கு பாடின பாட்டு இது. ஓகே, இப்போ வந்து நீங்க யார்கிட்ட மாட்டியிருக்கீங்கன்னா, நாங்க 2 பேரும் எஸ்டிஆரோட தீவிரமான ஃபேன்ஸ். ஓகே, இப்போ நாங்க உங்ககிட்ட ஒரு பப்ளிக் ஷோக்கு வந்திருக்கீங்க. அங்க உங்களை பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டு தனுஷுக்கு மட்டும் ஹிட்டான பாட்டு, எங்க ஆளுக்கு மட்டும் தெரியவே இல்லை அந்த பாட்டு அப்படின்னு கேக்குறோம். செம்ம சிச்சுவேஷன். அது எப்படி சார் அந்த மாதிரி கேட்கலாம்? அதான் அது எப்படி? யார் சார் அவர்? யார்? நீங்களும் எஸ்டிஆர் ஃபேனா சார்? எஸ் சார். சூப்பர் சூப்பர் சார். இது வரைக்கும் தனுஷ் ஃபேன்ஸ் சுத்திட்டு இருந்தாங்க சார். இப்ப திடீர்னு உங்களை நீங்க பார்த்து நீங்க அவருக்கு எங்க இஷ்யூ இருக்கோ நாங்க அங்க ஃபேன்ஸ். அவ்வளவுதான். அது எனக்கு ஒண்ணு வைக்கிறதுன்னா நீங்க எல்லாம் அந்த சைடு. சரி, இங்க பேசுங்க சார். நீங்க ஏன் சார் அங்கேயே பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. இது என்ன சார்? எங்க தலைவருக்கு மட்டும் தெரியாத பாட்டு, அது உங்களுக்கு போட்டு காட்டினா கூட தெரியல. இல்லங்க, நான் என்ன ஆனா அந்த கேக்குறேன், சைடுக்கு நல்ல பாட்டு இல்ல. தூக்கி வச்சு வெற்றி வேளா. நான் என்ன கேக்குறேன், நான் பாடும்போது ரெண்டுமே வெறும் பாட்டு தான். சரி, அத ஹிட் ஆக்குறதும் மிஸ் ஆக்குறதும் நீங்க தானேமா? பாட்டு வெறும் பாட்டுன்னு சொல்றாரு. இல்ல நான் சொல்றது பாத்திருக்கீங்களா? இல்ல நான் சொல்றது என் தலைவனே பாடுவான், என் தலைவனே மியூசிக் எக்ஸாக்ட்லி போடுவான். உங்க தலைவன் பாடின அந்த பாட்டை எப்படி நீங்க ஹிட் ஆக்காம விடலாம்னு கேக்குறேன் உங்களை. ஹலோ, ஹிட் ஆவற மாதிரி பாட்டு இல்லங்க நான் அது. பாடின ஹே வெற்றி வேலாவ தனுஷ் ரசிகர்கள் எவ்வளவு பெரிய ஹிட் ஆக்கிருக்காங்க. நீங்க ஒரு எஸ்டிஆர் ரசிகரா இருந்துட்டு நீங்க எப்படிங்க அந்த பாட்டை ஹிட் ஆக்காம விடலாம்? நம்மளே ரசிகரையே கேள்வி கேக்குறாரா? என் தலைவன் நடிச்சு பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கமா? நீயே டவுட்டா கேட்டா அவர் எப்படி நம்புவாரு? நான் எப்படி பாடுவார் தெரியுமா? இங்க பாருங்க, நாங்க ஒண்ணும் ஹிட் ஆக்காம இல்லங்க. எங்களுக்கு எல்லா பாட்டும் வசதியான பாட்டு தான். இந்த பாட்டு நான் இதான் என்னோட காலர் டியூனே தெரியுமா? கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? நீங்க இந்த பாட்டு பாடுனீங்களா என்னைக்காவது? போட்டு அது கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு பாட்டு கேட்டிருக்கீங்களா? இப்பதான் கேட்டேன். இப்பதானே கேட்டு இருக்கீங்க. என் தலைவன் அந்த படத்துல மீசையில எப்படி இருப்பான் தெரியுமா? இப்ப என் தலைவனை மனசுல நினைச்சிட்டு அந்த பாட்டை பாடுங்க. தொண்டை கொஞ்சம் சரியில்லை. இல்ல அதான் என் தலைவன் பாட்டை பாடுன அன்னைக்கு உங்களுக்கு தொண்டை சரியில்லை, அதனால தான் கேவலமா வெற்றிவேல ரொம்ப கிளியரா பண்ணாரு. இப்போ நம்ம ஏன் வெற்றி வேலை கிளியரா பண்ணார்ல, இப்ப பாட சொன்னாலும் பாடுங்க. வெரி வஸ்ட்ங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க வந்து நீங்க ஒரு ரசிகரா, நீங்க ஒரு இசை ரசிகரா நீங்க வந்து அதை பார்க்கணும். ஏன் நீங்க வெறும் ரசிக்கிறவன் உலகத்துல எதையுமே ரசிக்க மாட்டான். எஸ்டிஆர் ஒரு இசை ரசிகருங்க. அவர் எவ்வளவு பெரிய தீவிரமான ஒரு இசை ரசிகர். அவர் ஆமாங்க, அவர் ரசிப்பாரு. அவரை மாதிரி நீங்களும் ரசிக்கணும். நாங்க அவரை மட்டும் தாங்க ஒரு பாட்டு பாடி இருக்கீங்க. அது வந்து நீங்க இந்த கேள்வியை வந்து திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை கேட்டா அவர் வந்து தப்பு பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் மேல அவர் வந்து இன்னும் நல்ல பதில் சொல்லுவாருங்க. அந்த என்ன பாட்டு அவ்வளவு அழகா இசையமைச்சவர் அவர்தான். ஃபோன் பண்ணி கொடுங்க அவருக்கு. இல்லையே, இவர்தானே பெர்ஃபார்ம் பண்ணாரு. இப்போ ஸ்ரீகாந்த் தேவா சார் இல்லையே. தம்பி நீங்க எந்த ஊரு? கரெக்ட்டா பேசுறீங்க. அதே ஊர் தான் சார், நம்மள ஒரே ஊர் சார். சூப்பர் தம்பி. எந்த ஊரு கொஞ்சம் சொல்லு. அதெல்லாம் ஒரே ஊர் தான். இந்த ஊரோ? அதாவது நண்பா, இங்க பாருங்க, இப்படி பேசிட்டாலாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. நண்பா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இன்னொரு பாட்டு பண்றோம். வேண்டாம், இந்த பாட்டே மோசம். நான் ஒண்ணு சொல்றேன். இதுக்கு பதிலா அதை பண்ணுவோமா? AAA படத்துக்கு கூட்டு போறேன், வரீங்களா? இவ்வளவு யோசிக்கிறீங்க? வரேன், சந்தோஷம். போலாமா? டேய், கூட்டு போறோம். அஸ்வின் தாத்தா பாத்திருக்கீங்களா? எங்கயாவது ஓடுதான்னு பாரு. நம்ம கூட்டு போறோம் 4 ஷோ பேக் டு பேக். கேரளாக்கு போறோமா? அந்த நம்பிக்கையில தான் வரேன்னு சொல்றீங்க. ஆமா, அப்படியே கேரளா போலாம். முடிச்சுக்கோ. அடுத்து நம்ம பார்க்க போற ரவுண்ட் அந்தர்பல்டி. இதுல யார ஃபர்ஸ்ட் கொண்டு வரலாம், கோத்து விடலாம்னு பாக்குறப்ப அன்டவுட்டபிளி அவர் ஃபர்ஸ்ட் கை காட்டிட்டதுனால ராகுல் அவர்கள்ட்ட இருந்தா நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ ப்ளீஸ். சிங்கர் நீங்க, ஸோ எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. உங்களுடைய பாட்டே ஏதாவது ஒன்று பாடுங்க. நாங்க எப்போ இதை ப்ரெஸ் பண்றோமோ அப்போ அந்த பாட்டோட எமோஷனை மாத்தி பாட போறீங்க. அகைன் இதை ப்ரெஸ் பண்றப்ப பேக் டு நார்மல். நங்காய் நிலாவின் தங்காய் மங்காய் நிதான செங்காய்
பாவாய் என் தோழி ஆவாய் பூவாய் நிற்காத தீவாய் மந்தாக்கினி மாங்கனினி சிந்தாமணி வாவா அம்சவேணி என் பௌர்ணமி மாரதினி மிருணாலினி நீ ஏ ஸ்வப்னராணி நங்காய் நிலாவின் தங்காய் மங்காய் இதானே செங்காய் பாவாய் என் தோழியாவாய் பூவாய் நிற்காத தீவாய். ஓகே சூப்பர் 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 செம. ஃபாலோட் பை ராகுல் நம்பியாஸ் அதிரடி பெர்ஃபார்மன்ஸ் ரஞ்சித் அவர்கள். சொல்லிட்டாளே அவ காதல சொல்லும் போதே சோகம் தாழல இது போல் ஒரு வார்த்தைய யாரிடமும் சொல்ல தோணல இனி வேறொரு வார்த்தைய கேட்டிடவும் எண்ணி பார்க்கல அவ சொன்ன சொல்ல போதும் ஆனா ஏடு இல்லை ஏதோ ஏதோ சொல்லிட்டாளே அவ காதல சொல்லும் போதே சோகம் தாழல வேறொரு வார்த்தைய யாரிடமும் நெஞ்சு கேட்கல இனி வேறொரு வார்த்தைய கேட்டிடவும் எண்ணி பார்க்கல அவ சொன்ன சொல்ல போதும் அது கீழே இல்லை ஏதோ ஏதோ. Followed by ரஞ்சித்தினுடைய அதிரடி பெர்ஃபார்மன்ஸ் we call ஆலாப் ராஜு for under 20. உள்ள அழுகிறேன் வெளிய சிரிக்கிறேன் நல்ல வேஷந்தான் எடுத்து சாங் எங்கேயும் காதல் விழிகளில் வந்து ஒவ்வொன்றும் பேச வெண்காலை சாரல் முகத்தினில் வந்து சட்டென்று மோத பொல்லாத பாடல் பரவசம் தந்து பாதத்தில் ஓட முதல் வரும் காதல் மண்ணில் 300 ஆண்டு வாழும் காதல் இன்னும் தாங்க அதல் இன்று தேகம் போது அப்போதே வானே அவன மீனே மழை நான்கு கால மீயும் காதல் விழிகளில் வந்து ஒவ்வொன்றும் பேச வெண்காலை சாரல் முகத்தினில் வந்து சட்டென்று பாடல் பரவசம் தந்து பாடத்தில் ஓட முதல் வரும் வேர்வை மண்ணில் 300 ஆண்டு வரும். கமான் சென்னை அதை விட்டுட்டீங்க. தேங்க்யூ 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 அமேசிங் அமேசிங் அமேசிங். நீங்க வந்து நிறைய பேரை பார்த்து வியந்து இவங்கள மாதிரிலாம் நம்ம ஒரு நாள் பாடிட மாட்டோமான்லாம் கூட நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட சிலர் இங்க அவங்களுடைய பாடல் ஒரு சின்ன கிளிப் பிளே ஆகும், அதை நீங்க எங்களுக்காக பாடி காட்ட போறீங்க. அதே மாதிரி ஓகே அதே மாதிரி ஓகே. ஸோ ஆலாப்ட இருந்து இப்போ நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ ஆலாப் அவர்களுக்கான அந்த ஏவி. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் இது வந்து ஆல் ஆப்பு பெரிய ஆப்பை வச்சிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? அவர் மாதிரியே பாடணும். ஹி இஸ் லெஜெண்டரி மிஸ்டர் மன்னை சாதிக். அவர் மாதிரியே நீங்க டெஃபினெட்லி லெஜெண்டரி தான். ஒரே ஜீவன் என்னை கண்டு வாராய் கண்ணா
ஒரு ஜீவன் என்னை கண்டு வாழாய் கண்ணா. குயில போடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். ஆப்ட் நல்லா வச்சு சரிங்க. தேங்க்யூ. ஓகே ரஞ்சித். ஓஹோ. ரஞ்சித்கான பாட்டு. ஒரு கூடை மைதா ஒரு கூடை டால்டா ஒன்றாக பிசைஞ்சால் 100 புரோட்டா. ஒரு கூடை மைதா ஒரு கூடை டால்டா ஒன்றாக பிசைஞ்சால் 100 புரோட்டா. எப்படிங்க பிடிக்கிறீங்க? செமையா இருக்கு. இந்த வித்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஒரு கூடை மைதா ஒரு கூடை டால்டா ரெண்டும் சேர்ந்து பிசைஞ்சா ஒரு பரோட்டா. வேற லெவல். ஓகே ஸோ அடுத்ததா ராகுல் அவர்களுக்கான கிளிப். ஓ மேல ஒரு கண்ணு நீதாய முறை பொண்ணு உன்னோட இத ஒண்ணு உன்னை மறந்தா வெறுமண்ணு. ஆக்சுவலா அந்த பொண்ணு நல்லா பாடுனா எதிர்பார்த்து ஐயா தோர நீ சூனில கைதி ஐயா தோர. ஓ மேலே ஒரு கண்ணு நீ தாண்டி முறை பொண்ணு உன்னோட ஒரு மறந்தா வெறும் மண்ணு இருக்கிறே கண்ணால நினைக்கிறே உன்னால முடியலையா? இல்ல இந்த காம்படிஷன்ல அவங்க தான் வின்னர். ஸோ அற்புதமா விளையாடுறதோட மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் அப்படியே எனர்ஜி பூஸ்டர்ஸா எனர்ஜியை வாரி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சிங்கர்ஸ். ஸோ அவங்களுக்கு மீட் அண்ட் ஈட் வழங்கக்கூடிய இந்த பர்கர்ஸை கொடுத்துட்டு அவங்க சாப்பிடுற அந்த கேப்ல ஹேவ் இட் ப்ரோ. சூப்பர். அனதர் எனர்ஜெட்டிக் எபிசோட் ஆஃப் நண்பேண்டால இப்போ நம்ம வந்து ஒரு க்ளோசிங்க்கு வந்துட்டோம். இந்த க்ளோசிங்க்கு முன்னாடி இருக்க ஒரே ரவுண்ட், இது பயங்கர ஹைலைட்டான ரவுண்ட் நண்பேண்டால. சிரிக்கலனா போச்சு. சிரிக்கலனா போச்சு. இந்த சிரிக்கலனா போச்சு ரவுண்டை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து உங்கள் 3 பேரை பற்றி பேசிகிட்டு இருப்போம், எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்போம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்னதுலேருந்து நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன இவ்வளோ கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி சிரிங்க மெதுவா. ஓகே ராகுல் நம்பியார் இருக்கார்ல, ராகுல் நம்பியார் வசந்த முல்லைன்னு சொன்னாலே இவர் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவ்வளோ ஃபேமஸா? அது ஒண்ணு சொன்னாதான் ஞாபகத்துக்கு வருவாரு. அதனால அது சொல்லி தான் ஞாபகப்படுத்தணும், வேற எந்த பாட்டு சொல்லிக்கிற மாதிரிலே. அதே மாதிரி அவர் வந்து நிறைய காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போவார். ஒரு மாசத்துக்கு 20-25 காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போவார். 20-25 அவ்வளோ டிமாண்டா என்ன? ரெக்கார்டிங் ஸ்டுடியோல வேலை இருந்தா ஏன் காலேஜுக்கு போகணும்? அங்கதான் வேலை இல்லை, வேற எங்கேயாவது போய் தானே ஆகணும். காலேஜுக்கு போயிட்டு அங்க போய் நல்லா இது பண்ணுவாரு. அதே மாதிரி ரஞ்சித் வேற லெவல் சிங்கர். இவர் ஒரு பாட்டு பாடுறாருன்னா அதை வேற யாருமே பாட முடியாது. ஏன் அவ்வளோ டஃப்பா இருக்குமா? இல்ல பாட மாட்டாங்க அந்த பாட்டு, ஆவரேஜ் பாட்டு அவங்க பாட மாட்டாங்கல்ல. ஆனா நிறைய நல்ல பாட்டுலாம் பாடுவாரு. ஒரு ஆல்பம்ல சுமாரா ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்க, அது ரஞ்சித் பேர் போட்டுருக்கோம். அந்த மாதிரி நிறைய பாட்டு பாடுவாரு. அதுதான் அவருடைய பெரிய இது வந்து
கிட்டத்தட்ட இது வரலையும் ஒரு 100 இடத்துலயாவது அவர் ஜட்ஜா உட்காந்துருக்காரு. அவ்வளவு நல்ல பாடகராரு, அவ்வளவு நல்ல சிங்கரான்னு இல்ல கேட்டேன். கால் ஷீட் ஃப்ரீயா இருக்கு. அது நல்ல சிங்கரா இருந்தா அடுத்தடுத்து போகணும்ல, ஜட்ஜாவே எல்லாத்துலயும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எல்லாருமே ஜட்ஜாவே. So, அந்த மாதிரி வந்து ரஞ்சித் அந்த அளவுல. ஆலாப் அப்படி கிடையாது. இவங்க 3 பேர்ல ஆலாப் வந்து வித்தியாசம். அவர் வந்து அவருக்கு ஓன் ஸ்டுடியோ இருக்கு. அவர் வந்து 3 வயசுல இருந்து மியூசிக் கத்துக்கிட்டு இருக்காரு. 3 வயசுல இருந்தேவா? ஆமா. சூப்பர்ல. என்ன 3 வயசுல இருந்தேவா? யோசிச்சு பாரு, 3 வயசுல இருந்து ஒருத்தன் மியூசிக் கத்துக்கிட்டா 10 வயசுலயாவது பெரிய ஆளா இருந்தோம். 30 வயசு வரலையும் ஓடிக்கிட்டே இருந்தா அப்ப எப்ப அவர் மியூசிக் கத்துக்கிட்டாரு? கரெக்ட். அப்ப இன்னும் வந்து கத்துக்கல, இன்னும் போயிட்டே தான் போய்கிட்டே இருக்கு, அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஐயா, இவங்க நிறைய கான்செர்ட்லாம் பாடுறாங்க. மால்லாம் இவங்க வந்து நிறைய கூட்டம்லாம் வருதாம, பயங்கர மால்ல எல்லாம் பயங்கர பிரபலமா. எது மால்ல? மால்ல இவங்க தான் தனியா கான்செர்ட் நடத்தினா கூட்டம் வராதுன்னு பயந்து மால்ல போய் பாடுறது. ஏன்னா மால்ல எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்கும். கரெக்ட். அவங்க நின்று பாக்குறப்ப 2000 பேர் வந்தாங்க, 10,000 பேர் வந்தாங்கன்னு வெளில சொல்லிக்கலாம். ஆனா என்ன தெரியும் விஷயம், அந்த மால்ல இவங்க பாடின இடத்துல ஒருத்தன் சோப்பு வித்தாலும் 2000 பேர் நின்று பார்ப்பாங்க, ஷாம்பு வித்தாலும் 2000 பேர் நின்று பார்ப்பாங்க. ஓகே, இப்படி வந்து மேட்ச் பண்ணிக்கிறது. இவங்களே சொல்லி. ஆனா நம்மளும் இந்த ஷோல வெக்கமே இல்லாம எதுனாலும் பண்ணுங்கன்னு சொல்றோம். எல்லாத்தையும் பண்ணிட்டு சிரிக்கிறாங்க பத்தியா, அங்கதான் அவங்க நிக்கிறாங்க. ஸோ ரியலி ஸ்போர்ட்டிவ் அப்படின்னு சொன்னா அது இந்த சிங்கர்ஸ்க்காக தான் சொல்றோம். அண்ட் அவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரிங்க. என்ன நம்ம இந்த ஷோல வந்திருக்கோம், நண்பன்டா. அதெல்லாம் ஓகே. செம்ம ஹோஸ்ட் 2 பேர். ஆனா எதுவும் பேசாம நாம சிரிக்க வைக்கிறாங்க. எங்க? இதோ அவங்க இல்ல, ஆனா காமெடி ஷோஸ் வந்ததுலேருந்து போட்டு சாவடிக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வேண்டியது இருக்கு, ஏன்னா கேமரா இருக்குனால. பட் இருந்தாலும் ஓகே ஃபைன். இல்ல, பட் அதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த லாஸ்ட் ரவுண்ட் தான் சூப்பர் மேட்டர். ஏன்னா அவங்க ஏதாவது நம்மளை பத்தி காமெடி பண்ணும்போது, அதாவது சோ கால் காமெடி பண்ணும்போது ஏதாவது நம்ம தப்பா நினைச்சிட கூடாதுங்கறனால நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப எப்படின்னா நம்ம வந்து தப்பா நினைச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு தெரியாது, மக்கள் வந்து எல்லாருமே நம்ம ஜாலியா சிரிக்கிறோம்னு நினைச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியா மனசுல இருந்து. ஆனா பரவாயில்ல, ஆனா வந்ததுக்கு நம்மளுக்கு அந்த கருவாடு குழம்பு தான் நல்லா இருந்தது. ப்ரொடக்ஷன்ல கொடுத்தாங்க வர மச்சான். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஷோ வரலாங்க. இல்ல இன்னொரு காரணம், அந்த பர்கரும் செம்மையா இருந்தது. ஆனா அதுல இருக்கிற ரோஸ்ட் தான் இந்த ரோஸ்டோட பெட்டர். அப்புறம் யாரோ யூடியூப் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லி அவர்தான். அவரே அம்பாசிடர் மாதிரி இருக்காரு. யூடியூப்ல அம்பாசிடர் இல்ல, அந்த ஜோக் அது யூடியூப்ல வந்து. அப்படியா? இல்ல நான் இந்த யூடியூப்ல இந்த ஷோல பார்த்தது கூட இல்ல, கேள்விப்பட்டது கூட இல்லடா. நான் இதுக்கட யூடியூப்ல ஆனாலும் நீ வந்த தெரியுமா? அதுதான் நம்ம நீங்க 2 பேரும் வரனால தான் வந்தேன். நீ என்ன வச்சு செய்யாதடா துரோகி. அவங்க சிரிக்கணும்டா, அவங்களுக்கு நீ மறந்து இல்ல, நம்ம சாதாரணமா பண்ற மாதிரியே இங்க யாரு டார்கெட்னு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஷிஃப்ட் நான் மச்சான், அப்படி எப்படி திருப்புறேன். நீ சொன்னது கரெக்டா. யூடியூப்ல அவர் அம்பாசிடர், ஆனா டிவில சைக்கிள் கூட இல்ல. அல்ல பாருங்க, கரெக்ட். இந்த மொக்கைக்கு நான் சிரிச்சு ஆகுறேன். ஆனா இந்த மொக்கை கூட அவங்க சிரிச்சாங்க பாத்தியா? இந்த கேம் எவ்வளவு இதா இருக்காங்க. ஓகே, थैंक यू. இதுக்கு மேல ஐயா, இவங்கள பத்தி கலாய்க்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டென்ட் கம்மியா இருந்துன்னு நினைச்சா இப்போ மொத்தமா அவங்களே கொடுத்துட்டாங்க. சூப்பர், சேம. Thank you. Was really very good bro. Thank you bro. செம்ம bro. ஸோ நம்மளுடைய இந்த நண்பன்டா செட்ஸ்னுடைய நட்பின் அழைப்பை ஏற்று இங்கே வந்த நண்பர்களுக்கு எங்களுடைய சின்ன நினைவு. அது மட்டும் இல்லாம ஸ்டுடியோ 11 வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர் 3000 rupees worth ஒவ்வொருத்தருக்கும். ஸோ எப்பவும் போல இந்த வாரம் நண்பன்டாவும் நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். சிங்கர்ஸை கூப்பிட்டுருக்கோம், ஒரு க்ளோசிங் அவங்கள வச்சு கொடுக்கலாம் எப்படி. ஸோ ஒரு ஜாமப்போட தான் இன்னைக்கு எபிசோட முடிக்க போகிறோம். பட் அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அடுத்த வாரம் உங்கள் எல்லாரையும் இன்னொரு செட் ஆஃப் கெஸ்டோட இதே ஃபன் அண்ட் எனர்ஜியோட இதே செட்ஸ் ஆஃப் நண்பன்டால சந்திக்கும் வரை விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ், டாம் ஃப்ராங்க் அண்ட் எங்களுடைய டிஜே டெஸ்க்ல டிஜே சாம் அண்ட் ஹினி. இது ஸ்டெப்ஸ்டோன் ப்ரோமோட்டர்ஸ் வழங்கும் நண்பன்டா. சொந்த வீடு வாங்க, ஸ்டெப்ஸ்டோனுக்கு வாங்க. கோ-பிரசன்டட் பை மீட் அண்ட் ஈட். கம் டு லைஃப், கம் டு மீ. அண்ட் பாடிருங்க ப்ரோ. दोस्त बड़ा दोस्त दोस्त किल्लै वास्त சவுத் முதல் நார்த் சொல்லி கொடியேத்து நண்பாவா நாம் அப்பவும் இப்பவும் எப்பவும் கிந்தான். ஓ நாம் எல்லாம் யார் ஒன்றுக்குள் ஒன்றான ஒலிம்பிக் ரிங் தான். ஓ குறையாது நம்ம ஸ்நேகம், ஓ குறையாது நம்ம வேகம், ஓ குறையாது நம்ம ராகம். ஓ